வணக்கம். இன்று ஒரு அரசியல் தலைப்பு பற்றி சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால டெல்லி சட்டசபைக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சது. அந்த தேர்தல் முடிவுகள் அரசியல் கட்சி நடத்துபவர்களுக்கு என்ன உணர்த்துது அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திக்கலாம்னு நினைச்சேன். அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாலோ 5 ஆண்டுகளுக்கு முன்னாலோ மக்கள் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக நமக்கு பெருவாரியான சதவீதத்தில் வாக்குகளையும் ஆதரவையும் அளித்திருக்காங்க. அந்த ஆதரவு காலங்காலத்துக்கு நிரந்தரம் நினைத்து கொண்டே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அந்த அரசியல் பிழையின் காரணமாக தான் அந்த டெல்லி சட்டசபையினுடைய முடிவுகள் அப்படி மாறி இருக்கிறது. அதுல என்ன விஷயம் அப்படின்னா, தொடர்ந்து 10 ஆண்டுகளாக ஒரு கட்சி ஆட்சியில இருந்திருக்குது. 54% வாக்குகளை பெற்று அது ஆட்சி அமைத்திருக்கிறது. அப்போ அந்த கட்சியை சார்ந்து என்ன நினைக்காங்க, 54% வாக்கு நமக்கு இருக்குது, அப்போ நம்மளை யாரு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சாதாரணமாவே மனசுல வந்துருது இல்லையா? அந்த 54% ஒரு 4% குறைஞ்சா கூட 50% இருக்கும், நம்ம எப்படியும் ஆட்சியை பிடித்து விடலாம்னு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. ஒன்னே ஒன்றை மட்டும் தவற விட்டுறாங்க. அவங்க மக்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறும் பொழுது மக்கள் பெருவாரியான அளவுல தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து மாறிடுறாங்க. அப்போ மக்களுக்கு பிடிக்காத சம்பவங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரக்கூடாதுங்கிறத அரசியல் கட்சிகள் உணரணும். இப்போ அந்த கட்சியில இருக்கிற ஒரு தலைவர் ஒரு வழக்குல சம்பந்தப்படுறார். மதுபான கொள்கை முடிவெடுக்கிறதுல உள்ள பிரச்சனையின் காரணமாக அவர் வழக்கு சந்திக்க நேருகிறது. 10 முறைக்கும் மேலாக சம்மன் அனுப்பப்பட்டும் அவர் அதை ஒரு மதிக்கவில்லை. மேலும் உச்ச நீதிமன்றத்திலேயே முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்ட பிறகுதான் அவர் கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அவர் என்ன நினைத்துக் கொள்கிறார், மக்களுடைய ஆதரவு நமக்குத்தானே இருக்கிறது என்று அவர் நினைத்துக் கொள்கிறார். மக்கள் என்ன நினைக்கிறார்கள், நேர்மையான முறையில் அந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டியதுதானே அப்படின்னு மக்கள் நினைத்திருக்கிறாங்கன்னு இப்பதான் புரியுது. ஆக மக்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நாம் செய்வது நம்மளுடைய ஆதரவை இழப்பதற்கு வழிவகுக்கிறது. அப்போ அந்த கலை யதார்த்தத்தை உணர்றீங்களா? நம்ம என்ன செஞ்சாலுமே 5 வருஷத்துக்கு முன்னால கொடுத்த ஆதரவு நிலைப்பாட்டுல மக்கள் இருப்பாங்களா? அப்ப மக்கள் தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில இருந்து இறங்கி வராங்கிறத உணர தவறியது ஒரு மகா பெரிய குற்றம். மக்களுடைய ஆதரவு குறைந்து வருகிறது என்பதை அனுமானிக்க தவறி விட்டார்கள். அப்ப குறைகிறத சரி பண்றதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் செய்ய தவறி விட்டார்கள். மக்களுடைய ஆதரவு 54%இருந்து இப்ப 44% குறைஞ்சிருக்குது. அதே சமயத்துல 38% இருந்த அந்த எதிர்கட்சி இன்னைக்கு 48% வாக்குகளை பெற்று ஆளுங்கட்சியாக மாறி இருக்கிறது. 48% வாங்கி இருக்குது, அது 44% வாங்கி இருக்குது. இன்னொரு கட்சி, தேசிய கட்சி 6% வாக்குகளை வாங்கி இருக்குது. அந்த 44ஐயும் 6ஐயும் சேர்த்தா 50% வந்துடும். அப்பவும் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருந்திருக்கும். அதையும் தவற விட்டிருக்கிறார்கள். என்ன விஷயம் அப்படின்னா, என்னால் தான் எல்லாம் நடக்கிறது, என்னால் எதுவும் முடியும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை இருக்கும் பொழுது அந்த கூட்டணி அமைப்பதில் தேவையில்லாம ஒரு ஈகோவை காண்பித்து கூட்டணி அமைக்காமல் ஒரு வலுவான கட்சியை எதிர்த்து கூட்டணி இல்லாமல் நின்று 44% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அவங்க 48% வாங்கி ஆளுங்கட்சி ஆகிட்டாங்க. இன்னொன்று 6% வாக்குகளை வாங்கி
ஒரு சீட்டு கூட பெற முடியாது இருக்குது. தொடர்ந்து 3 தடவை அந்த கட்சி அதே மாதிரி இருக்குது. அப்போ இந்த தலைவர்கள் எல்லாம் வந்து ஒரு தெளிவான சிந்தனையும் இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் 10 ஆண்டுகள் பதவியில் இருக்கும் பொழுது 10 ஆண்டுகள் பதவியில் இருக்கும் பொழுது மக்களினுடைய ஆதரவு குறையும். அப்ப அந்த குறைகிறத மேக்கப் பண்றதுக்காக வேண்டி குறைந்தபட்சமாக ஒத்த கருத்துடையவர்களையாவது ஒரு கூட்டணி சேர்த்து அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்திருந்தால் ஓரளவு காப்பாற்றப்பட்டிருக்கும் அரசியல் களம். இதான் வந்து டெல்லி சட்டசபை தேர்தல் முடிவுகள் நமக்கு என்ன உணர்த்துது அரசியல் கட்சிகளுங்கிறது தான் இதை சிந்திக்கிறோம். இதே மாதிரிதான் எல்லா மாநிலங்கள்லயும் இருக்க போகுது. சரி, அந்த மாநிலத்தினுடைய மக்களினுடைய பிரச்சனைகள் பூரா முழுதும் தீர்க்கப்பட்டிருக்கிறதா? ஏன் இவ்வளவு ஆதரவு 54% ஆதரவு 44% குறைந்திருக்கிறது? அந்த மாநிலத்துல வந்து மனிதர்கள் வாழ முடியாததற்கு ஏற்ற அளவு சுவாச கோளாறை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு காற்று மாசுபட்டு இருக்கிறதுன்னு செய்தியில் வந்த வண்ணமா இருக்கிறது. அந்த சுவாசித்தலுக்குரிய காற்றை வழங்க முடியாத சூழ்நிலை, தண்ணீர் வழங்க முடியாத சூழ்நிலை. ஆக மக்களினுடைய அடிப்படை தேவைகள் ஒரு 10 ஆண்டுகளில் தீர்க்கப்படாமல் இருப்பது ஒரு காரணம். தங்கள் மேல் வரக்கூடிய வழக்குகளை சரியான முறையில் எதிர்கொள்ளாத ஒரு காரணம். சிஏஜி அறிக்கை ஒரு காரணம். அந்த முதல்வரனுடைய அந்த பங்களாவை புனரமைப்பு செய்வதில் நிதி செலவு செய்வது சரியான முறையில் செலவு செய்யப்படவில்லை, அளவுக்கு அதிகமான முறையில் வரம்புகளை மீறி செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று வேற நிதிநிலை அறிக்கை கூறுகிறது, சிஏஜி அறிக்கை கூறுகிறது. இதற்கெல்லாம் சரியான விளக்கங்கள் வந்து தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆக மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்காமல் இருப்பது ஒரு காரணம். தாம் இருக்க போகிறது என்பதற்காக செலவினங்களை சரியான முறையில் செய்யாத ஒரு காரணம், வழக்குகளை சரியான முறையில் எதிர்கொள்ளாத ஒரு காரணம். இத்தகைய காரணங்களின் காரணமாக 10% அதிகமான அளவுல வாக்குகளை இழந்து ஆட்சியை பறிகொடுத்திருக்கிறது அந்த கட்சி. அது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் நமக்கு ஆதரவு கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக அது நிரந்தரமான ஆதரவு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. மக்களினுடைய கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம், உணவு வளங்கள், இந்த அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதில் ஒரு அரசாங்கம் எந்த விதமான அக்கறை காட்டுகிறது என்பதையும் எவ்வளவு முனைப்பு காட்டுகிறது என்பதையும் பொறுத்துதான் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எல்லாம் அந்த கட்சிகளுக்கு ஆதரவு மக்கள் வழங்குவார்கள். ஒரு தடவை ஆதரவு வழங்கி விட்டார்கள்னா நிரந்தரம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி தங்கள் மேல் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் வழக்குகளையும் சரியான முறையில் எதிர்கொண்டு நேர்மையான முறையில் பதில் அளித்து மக்களினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இத்தகைய காரணங்களினால்தான் வந்து அங்கு அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. 27 வருஷங்களுக்கு பிறகு அங்கு தலைநகரில் அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இதனால் தான் ஏற்பட்டிருக்கிறது. வினைவெளியும் தன் வழியும் மாட்டான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த தேர்தல் எவ்வளவு வலிமையானது, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற வினைவெளியும் நம்மளுடைய வலிமை எவ்வளவு, நம்மளுடைய எதிர்த்து நிற்கிறவனுடைய அவனுடைய வலிமை எவ்வளவு, அவனுக்கு ஆதரவாக வரக்கூடியவங்களுடைய வலிமை எவ்வளவு என்பதையெல்லாம் பார்த்து நாம் அதற்கு தகுந்தபடி களமாட வேண்டும் என்பதைத்தான் இந்த டெல்லி சட்டசபை தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்துகின்றன. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அதைத்தான் உணர்த்துகின்றன. குறிப்பாக செய்ய வேண்டியது மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளில் முனைப்பு காட்டி தீர்வு காணுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும்.
தங்கள் மேல் ஏதேனும் தவறுகள் சுட்டிக்காட்டப்படும் பொழுது அந்த தவறுகளை திருத்துவதற்கு தயங்கக்கூடாது. வழக்கு விசாரணை என்று வரும்பொழுது நேர்மையான முறையில் வழக்கு விசாரணையை காலதாமதப்படுத்தாமல் எதிர்கொண்டு மக்களினுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். மக்களினுடைய சமுதாய பொருளாதார வாழ்க்கைக்கு வித்திட வேண்டும். அடிப்படை தேவைகளுக்கு வித்திடணும். பொல்யூஷன் கண்ட்ரோலு சுவாசிக்க முடியாத அளவுக்கு ஒரு மாநிலம் இருக்கிறது, தலைநகரம் இருக்கிறது, தண்ணீர் பஞ்சம் இருக்கிறது. ஆக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படாமல் 10 ஆண்டு காலமாக இருந்திருக்கிறது. அதை விட்டு வழக்குகளையும் நேரடியாக சந்திக்காமல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தின் காரணமாக மக்களினுடைய நம்பிக்கையை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இந்த டெல்லி சட்டசபை தேர்தல் முடிவுகள் நமக்கு எல்லோருக்கும் உணர்த்துவது தான். மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத எந்த அரசும் தன்மேல் வரக்கூடிய அந்த வழக்குகளையும் நேர்மையான முறையில் எதிர்கொள்ளாத எந்த அரசுமே திருப்பி தொடர்ந்து வருவதற்குரிய வாய்ப்புகள் தட்டி போய்விடும் என்பதை தான் இந்த டெல்லி சட்டசபை தேர்தல் முடிவுகள் உணர்த்துகின்றன என்ற செய்தியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.